ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இன்ட்ரோவில் ஷேர் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது 2026 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது இன்னும் சில நாட்களில் பிறக்க இருக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். அன்னைக்கு தமிழ் மாதம் தையுடைய 18ஆம் நாள், கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இந்த நாள் அப்படி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. தை பிறந்தா வழி பிறக்கும் என்ற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த பழமொழிக்கேற்ப தையில் நிறைய சிறப்பான நாட்கள் வரும். அதில் ஒன்றாவது ஒரு சிறப்பான நாள் இந்த தை பௌர்ணமியை சொல்லலாம். மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் இந்த பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகளும் நிறைய பாசிட்டிவான சைன்களும் வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த தை பௌர்ணமி. ஆக்சுவலி 500 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான முறையில் கிரக நிலைகளானது அதிசயம் நடக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதனாலேயே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து மாறப்போகுது. அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கிரகநிலைகளை பொறுத்து மகர ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி, மகர ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது தையில் வரக்கூடிய பௌர்ணமி. ஸோ இந்த பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக விசேஷமானது. அதனால் இந்த பௌர்ணமியில் பணவசியம் ஏற்பட ஒரு குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அந்த பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் முதல்ல மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கான கிரகநிலைகளால் என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை பொறுத்து அமைகிறது. அப்படிப்பட்ட பணம் நம்மிடம் சேர வேண்டும் என்றால் அதற்கு பணவசியம் என்பது நமக்கு உண்டாக வேண்டும். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் பணவசியம் இல்லை என்றால் நம்ம சம்பாதித்த பணம் நம்மளுடைய கையில் நிற்காது என்று கூறலாம். அப்படிப்பட்ட பணவசியத்தை ஏற்படுவதற்கு செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த பரிகாரத்தை மகர ராசிக்காரங்க தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இது தை பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு சூப்பரான பரிகாரம். பணவசியம் ஏற்படுவதற்கு என்று பல பரிகாரங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட சில தினங்களில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் அதிக பலனை தரும். அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தை பௌர்ணமி அன்று இரவு நாம் இந்த 3 பொருட்களை ஒன்றாக சேர்ந்து வைப்பதன் மூலம் நமக்கு பணவசியம் உண்டாகும். நம்மிடம் வரக்கூடிய பணம் நம்மிடமே தங்க ஆரம்பிக்கும். இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தில் நாம் செய்யலாம். அதுலேயும் குறிப்பாக தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நாம் செய்யும் பொழுது அதற்கு அதிக பலன் கிடைக்கும். இதை பௌர்ணமி இரவு என்று இருக்கிறதோ அன்றைய நாளில் தான் செய்ய வேண்டும். அப்படி பார்க்கும்போது தை மாத பௌர்ணமி என்பது ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு இருக்குது. இந்த நாளில் நாம் குறிப்பிட்ட 3 பொருட்கள் மட்டும் நம்மளுடைய வீட்டு நிலைவாசலில் வைப்பதன் மூலம் நமக்கு பண வரவு உண்டாகும். அந்த பொருட்கள் தான் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களாக கருதப்படக்கூடிய பொருட்கள். இதை நீங்கள் இரவு படுக்க செல்வதற்கு முன் ஒரு தட்டு இலை போன்ற ஏதாவது ஒன்றில் வைத்து நிலைவாசலுக்கு வெளியே வைத்து விட வேண்டும். அந்த பொருட்கள் 3 ஏலக்காய், சிறிது பச்சை கற்பூரம், ஒரு சிறிய துண்டு வெட்டிவேர் இவற்றை தான் வைத்து விடணும். மறுநாள் காலையில் எழுந்து வாசலை திறக்கும் பொழுது இந்த 3 பொருட்களை எடுத்து வீட்டு பூஜையில் வைத்து விடணும். பூஜையில் நாம் தூபம் போடும் பொழுது இந்த ஏலக்காய், பச்சை கற்பூரம், வெட்டிவேரை கலந்து தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்ட வேண்டும். அதுலேயும் குறிப்பாக பணம் வைக்கக்கூடிய இடத்துல காட்ட வேண்டும். இப்படி நாம் திங்கட்கிழமை அன்று தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்டுவதன் மூலம் பணவசியத்தை தடுக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் எதிர்மறை ஆற்றலும் விலகி ஓடும். நமக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகளும் நீங்கும், பணவரவு உண்டாகும் என்று கூறப்படுது. மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை முழு மனதோடு பௌர்ணமி இரவு செய்பவர்களுக்கு பணவசியங்கிறது ஏற்படும்.
முக்கியமாக நம்ம கஷ்டப்பட்டு உழைத்த பணம் நம்மிடம் நிரந்தரமாக தங்கும். அதனாலேயே இந்த பரிகாரத்தை மகர ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால இவ்வளோ நேரம் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து கண்டிப்பாக பயன்பெறுங்க. இப்போ உங்களுக்கான பலன்களை சொல்ல போகிறேன். ஸோ கிரகநிலைகளால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்பீங்க. தை மாதத்தில் தை பௌர்ணமியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே இந்த தை பௌர்ணமியிலிருந்து பணப்பழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். மனக்கலக்கம்லாம் இருந்தால் உங்களுக்கு தீரும். மேலும் உங்கள் ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. அதனால் நல்ல காரியங்கள் பலவும் உங்களுக்கு தடையே இல்லாமல் நடைபெறும். விரோதங்கள்லாம் இருந்தால் அது மொத்தமாக விலகும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குறைகளை தீர்க்க முன்வருவீங்க. இந்த தை பௌர்ணமியிலிருந்து சொத்துக்களால் ஆதாயமும் நன்மையும் உங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி நேரமாக கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. இதில் கொடுக்கல் வாங்கல்லாம் திருப்தி தரும். ஸோ கொடுக்கல் வாங்கல் தாராளமாக வைத்து கொள்ளலாம். இதை தொடர்ந்து இந்த தை பௌர்ணமியில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ர இயக்கத்தில் மாறப்போகிறார். ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் அக்கறை செலுத்தாத காரியங்களில் கூட ஆதாயமானது கிடைக்கும். தக்க தருணத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவாங்க. சென்ற நாட்களில் ஏற்பட்ட சிக்கல்கள் இந்த தை பௌர்ணமியில் உங்களுக்கு விலகும். சிறு சிறு தொல்லைகள் உடல்நிலையை தாக்கினாலும் மருத்துவ சிகிச்சைகள் மூலம் அவற்றை சரி செய்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ வாசல் தேடி வரவு சேரும். ஆக்சுவலி குருவின் பார்வை 2, 10, 12 ஆகிய இடங்களில் இந்த தை பௌர்ணமிக்கு பிறகு பதிகிறது. எனவே அவற்றிற்குரிய அதிபத்தியங்கள் மிக சிறப்பாக உங்களுக்கு நடைபெறும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்ட உங்களுக்கு இப்பொழுது இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய சூழ்நிலை இந்த பௌர்ணமியிலிருந்து உருவாகும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைவாங்க. வெளிநாடு அல்லது வெளிமாநிலங்களில் பணிபுரிய நினைத்த உங்களுக்கு அது கைகூடும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் அதிக கவனம் செலுத்தணும். அதுவும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் ஏதேனும் செய்யலாமா என்று சிந்திக்கக்கூடிய நேரமாக கூட இந்த பௌர்ணமி உங்களுக்கு அமையும். ஸோ குருவால் இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் இந்த பௌர்ணமிக்கு முன்னாடி கும்ப ராசியில் சஞ்சரித்திருக்கிறார். எனவே பௌர்ணமிக்கு பிறகு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தரும். உடன் பணிபுரியவர்களுக்கு கிடைக்காத யோகம் உங்களுக்கு வரப்போகுது. லாக மாற்றங்களோ இடமாற்றங்களோ முன்னேற்றம் தரும் விதம் அமையோ. பெற்றோர் வழியில் இருந்த கருத்து வேறுபாடு மாறும். பிள்ளைகளை நெருப்படுத்தி கொண்டு வருவீங்க. பூர்வீக சொத்துக்களை பங்கு பிரித்து கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் முற்றிலுமே உங்களுக்கு அகலுங்க. அதுக்கப்புறம் மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் தை பௌர்ணமி அன்னைக்கு கும்ப ராசிக்கு செல்கிறார். இந்த டைமுக்கு பிறகு இனிய பலன்கள் உங்களுக்கு சேரும். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது பொருளாதார உச்ச நிலையை அடையும். புகழானது உங்களுக்கு கூடும். புதிய முயற்சிகள் எது செய்தாலும் அதில் வெற்றிங்கிறது காண்பீங்க. அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு அன்றாட வாழ்க்கையை நன்றாக அமைத்து கொள்கிற மாதிரி அமையும். வீட்டு தேவைகள் கூட உங்களுக்கு பூர்த்தியாகும். கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீங்க. அதுவும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளோடு ஏற்பட்ட பிரச்சனை அகலும். கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். பெண்களுக்கு பற்றாக்குறை அகன்று பணவரவு கூடும். சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு நல்லது நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ கிரகங்களால் இந்த தை பௌர்ணமியிலிருந்து உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஜோதிட ஆன்மீக தகவல்களோடு வந்து சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.